ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தாள்களையும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்ப்பீங்க. 2026 ஜனவரி மாதம் முதல் மாதம் முடிந்து 2வது மாதம் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டு டேவே ரொம்ப சூப்பரான டேவாக அமைஞ்சிருக்கு. அன்றைக்கி தை மாதம் 18ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி தையில் வரக்கூடிய பௌர்ணமி. அப்போ இது ஒரு ஸ்பெஷல் பௌர்ணமி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் தையில் வரக்கூடிய பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கும். அதோடு கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நிறைய பாசிட்டிவான எனர்ஜி உருவாகும். அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களோ அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி 2026 இந்த தையில் சிறப்பான முறையில் கிரகநிலைகள் அமைந்திருக்கு. அதுவும் இந்த தை பௌர்ணமியில் 500 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி கிரகநிலைகள் அமைந்திருக்கு. அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் என்பது பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கும்பம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இந்த பௌர்ணமி பணவசியை ஏற்பட நீங்கள் தாந்திரிகமாக உங்கள் ராசிக்காரங்க ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை செய்தால் எப்படி பணவசி ஏற்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை 2வது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து அமைகிறது. அப்படிப்பட்ட பணம் நம்மிடம் சேர வேண்டும் என்றால் அதற்கு பணவசியம் என்பது உண்டாக வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பணவசியம் இல்லை என்றால் நம்ம சம்பாதித்த பணம் நம்மளுடைய கையில் நிற்கவே நிற்காது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பணவசியத்தை ஏற்படுவதற்கு செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தெளிவாக அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. இது தை பௌர்ணமி பரிகாரம். பணவசியை ஏற்படுவதற்கு என்று பல பரிகாரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில தினங்களில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அதிக பலனை தரும். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை பௌர்ணமி அன்று இரவு நம்ம இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைப்பதன் மூலம் நமக்கு பணவசியம் உண்டாகும். நம்மிடம் வரக்கூடிய பணம் நம்மிடமே தங்க ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துலையும் நாம் செய்யலாம். அதுலேயும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யும் பொழுது அதற்கு அதிக பலன் கிடைக்கும். இதை பௌர்ணமி இரவு என்று இருக்கிறதோ அன்றைய நாளில் தான் செய்ய வேண்டும். அந்த வகையில் தை மாத பௌர்ணமி என்பது ஞாயிற்றுக்கிழமையான இரவு இருக்குது. ஸோ இந்த நாளில் நம்ம குறிப்பிட்ட 3 பொருட்களை மட்டும் நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் வைப்பதன் மூலம் நமக்கு பணவரவு உண்டாகும். அந்த பொருட்கள் தான் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக கருதப்படக்கூடிய பொருட்கள். இவை இரவு படுக்க செல்வதற்கு முன் ஒரு தட்டு, இலை போன்ற ஏதாவது ஒன்றில் வைத்து நிலைவாசலுக்கு வெளியே வைத்துவிட வேண்டும். அந்த பொருட்களில் 3 ஏலக்காய், சிறிது பச்சை கற்பூரம், ஒரு சிறிய துண்டு வெட்டிவேர் இவற்றை தான் வைத்து விடணும். மறுநாள் காலையில் எழுந்து வாசலை திறக்கும் பொழுது இந்த 3 பொருட்களை எடுத்து வீட்டு பூஜரையில் வைத்து விடணும். பூஜரையில் நாம் தூபம் போடும் பொழுது இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம் மற்றும் வெற்றிவேரை கலந்து தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்ட வேண்டும். அதுலேயும் குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல காட்ட வேண்டும். இப்படி நாம் திங்கட்கிழமை அன்று தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டுவதன் மூலம் பணவசியத்தை தடுக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் விலகி ஓடும். நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகளும் நீங்கும், பணவரவு உண்டாகும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோடு பௌர்ணமி இரவு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணவசியம் ஏற்படும். முக்கியமாக நம்ம கஷ்டப்பட்டு உழைத்த பணம் நம்மிடம் நிரந்தரமாக தங்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். அதனால் இந்த பரிகாரத்தை
நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பம் ராசிக்காரங்க செய்திடுங்க. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது. அதனால் நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்யுங்க. இவ்வளோ நேரம் பரிகாரம் பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிற உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. கும்பராசி நேயர்களே, தை மாதத்தில் தை பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறார். ஸோ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் இந்த நாட்கள் அதாவது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நாட்கள் இனிய நாட்களாக அமைய போகுது. எதையுமே திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றி காண்பது ஈஸியாக உங்களுக்கு அமையும். திடீர் முன்னேற்றங்கள் ஆக்சுவலி சேரும். அதுவும் பர்டிகுலராக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உற்சாகத்தோடு செயல்பட்டு எதிர்பார்த்த இலக்கை அடையிறது உறுதியாக உங்களுக்கு அமையும். ஜென்ம சனி நடைபெறுவதால் சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்தில் ஏற்படலாம். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த தை பௌர்ணமியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு கரெக்டாக வகர இயக்கத்தில் மாறுகிறார். உங்கள் ராசியை பொறுத்தவரை தன லாபாதிபதியானவர் குரு. அவர் வகரம் பெற்றிருப்பதால் வருமான பற்றாக்குறைங்கிறது ஏற்படும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் எடுக்கக்கூடிய முயற்சி தாமதப்பட்டாலும் கடைசி நேரத்தில் கைகூடி வரும். அதுவும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த தை பௌர்ணமியிலிருந்து நிறைய விட்டு கொடுத்து செல்லணும். அதன் மூலம் அமைதிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் மட்டும் இல்லாமல் 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே பாகிஸ்தானம் பலம் பெறுகிறது. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் இதனால் அகலும். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு மாறும். எந்த வழியிலையோ உங்களுக்கு வரவேண்டிய தொகை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சேரும். இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் இந்த தை பௌர்ணமிக்கு பிறகு ஆர்வம் காட்டணும். அதுவும் பாக பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியும். பழைய கூட்டாளிகள் மீண்டும் இணைந்து உங்கள் புதிய முயற்சிக்கு கை கொடுத்து உதவி செய்வாங்க. இந்த நேரங்களில் குரு கவசம் பாடி குருவை வழிபாடு செய்கிறதன் மூலம் மேலும் நற்பலன்களை பெறலாம். அதனால் அதை ஃபோக்கஸாக பண்ணுங்க. இதை தொடர்ந்து இந்த தை பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிற மாதிரி இந்த நேரத்தில் இருக்குது. அதனால் நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறும். பொதுவாக பஞ்சமஸ்தானாதிபதி என்பதால் பிள்ளைகள் வழியில் மேன்மை உண்டாகும். அவர்களுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். அதுவும் பெண் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வமானது காட்டணும். உங்கள் முன்னேற்றத்திற்கு முக்கிய புள்ளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதுவும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டு. சென்ற நாட்களில் நடைபெறாத சில காரியங்கள் இந்த தை பௌர்ணமிக்கு புதனால் நடைபெறும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பௌர்ணமி அன்னைக்கு கும்ப ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தாய் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். படிப்பு சம்பந்தமாக இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையுமே கைகூடும். வாழ்க்கை தேவை படிப்படியாக உங்களுக்கு பூர்த்தியாகும். அதுவும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். வீடு வாங்கி குடியேறக்கூடிய யோகமும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் சேர்ந்த பணியாளர்கள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புபவர்களுக்கு இப்பொழுது நல்ல தோள்கள் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தேடி வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யக்கூடிய யோகம் உண்டாகும். அதுவும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் எளிதில் கிடைக்கும். கலைஞர்களுக்கு சென்ற நாட்களில் கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் இந்த தை பௌர்ணமிக்கு மீண்டும் சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றிங்கிறது உண்டாகும். பெண்களுக்கு சுபகாரியங்கள் பேச்சுக்கள் முடிவிற்கு வரும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கிரகத்தினால. ஸோ இந்த தை பௌர்ணமி உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன்.
ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பராசிக்காரங்க பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன் பெறலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.